ஐயா நாங்கள் அறிந்தோம் அறியாமல் செய்த தவறுகளை ஐயா ஐயா நாங்கள் அறிந்தோம் அறியாமல் செய்த தவறுகளை ஐயா ஐயா நாங்கள் அறிந்தோம் அறியாமல் 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 ஐயா ஐயா நாங்கள் அறிந்தோம் ஐயா மப்தந்தே ஐயா பொறுத்து ஐயா பொறுத்து ஐயா மப்தந்தே ஐயா ஐயா நல்ல பொறுமுதர் ஐயா நாங்கள் ஒன்னு சொன்ன ஒன்னு கேட்டு ஒன்னு கொண்டு ஐயா எங்களுக்கு அண்ணா வந்தே ஐயா கொஞ்சம் விடு வா 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 என்னோட வீடியோ வளமெல்லாம் போகுது அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் மனுஷக்கதை இவனை பார்த்தா வந்தேன்னாரு இவனை பார்த்தா வந்தேன்னாரு ஒருத்தர் வயசு சீக்கிரம் அப்படி கொஞ்சம் மாற்றி விடு வாங்க 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 முடியும் ஏமா முடியாது இருக்கட்டும் அப்புறம் கூட்டு வாங்க ஏமா கூட்டு வர இருக்கட்டும் கடை கொஞ்சம் முடிக்குமா கண்ணு வந்துட போகுது வாங்க வாங்க வாங்கிக்கோங்க வாங்க சீக்கிரம் வாங்க சாயந்தரம் போறவரா சாஞ்சினா போறவரா சரி உட்காருங்க இப்படி திரும்பி உட்கார சொல்லுங்க சாஞ்சினா உட்கார சொல்லுங்க இப்படி வழியில உட்காராது அவருக்கு எடுத்து உட்காருங்க அவர் மட்டும் உட்காருங்க அப்படியே உட்காருங்க அப்படியே பாண்டி ஒரு காலை சேர்த்துருக்கு அவதான் தையம் இருக்கு காலை சேர்த்துருக்கு வா வா வாங்க வாங்கம்மா ஒரு பேர் பார்த்தா வந்து அவனுக்கு தெரியும் ஏன் திட்டு சொல்லுதா மாமா முடியாது உட்காரு யாரும் வரணும் முடியாது வரவானா உட்காருங்க பரவாயில்ல மாமா கேட்டு பரவாயில்ல முடியாது உட்காருங்க நான் கூப்பிடுறேன் உட்காரு நான் கூப்பிடுறேன் பின்னால் தள்ளி உட்காருங்க மாஸ்க் கேட்டுங்க உங்களுக்கு முதல் கேட்டுக்கலாம் சொல்லிக்கலாம் ஆனந்தமா பாரு என்னால முடிஞ்சது பண்டிக்கிறவனுக்கு ஆமா ஏன்னா என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் எவ்வளவு விஷயமா எதை என்னால முடிஞ்சதான் சொல்லுங்க எவ்வளவு இல்ல மற்ற இடத்துல 10,000 20,000 வாழையெல்லாம் போடுறாங்க செய்யறாங்க என்னால முடிஞ்சது இங்க அப்படி என்னங்க சந்தோஷம் ஐயா இன்னும் அப்படி என்ன ஆனந்தம் இருக்கு பாசமா நான் அப்படி என்ன பண்றேன் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையா அது நல்லது நல்லது நான் பண்றேன் பண்றதுதான் சந்தோஷமா உனக்கு என்ன வேணும் சாப்பிட போற சாப்பிடுங்க எடுத்துக்க நீ எடுத்துக்க நீ எதுக்கு உனக்கு எது பிடிக்கும் எடுத்துக்க உனக்கு எது பிடிக்கும் நீ யாரும் எடுத்து சாப்பிட்டுக்க உன்னால முடிஞ்சது போதுமா சரி சாப்பிடு அனுமதி பிறந்த நாள் அவர் கொஞ்சம் கூப்பிடணும் இல்ல அதான் நேரம் 5 பேர் அனுப்பிச்சு சந்தோஷமா அடிக்கிறியா எழுப்பா
ரெண்டு வாரம் சேர்த்துடாத போதை சுய விட்டு தெரிய திரும்பிட்டு அவங்க வைக்க சொல்லியிருக்காங்க வைக்க மாட்டீங்க அப்படிவா என்ன தலையாச்சு வா பிள்ளையா வா அண்ணா வா வரணும்னா வா பிள்ளைய வாங்க உடனே வரணும் கூட்டு மத்திய வரவேணா வா நீ உனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு நாள் இன்னைக்கு ஆனால் என்னால் முடிஞ்சது கல்யாணம் உனக்கு சந்தோஷம் நாள் இன்னைக்கு வா சரியா உனக்கு சாமி ஆட முடியும் ஓகே ஒடிச்சா மட்டும் விட்டு நிற்கிறியா வா என்னாச்சு உனக்கு கூட்டின வர வேணாமா பிள்ளை ஓடியா பிள்ளையா ஓடியா ஓடியா வா பிள்ளை ஓடியா பிடிங்கடா விட்டு போறீங்களா பிடிக்க முடியாது வாங்கடா பிடிச்சிங்களா என்னால் பிடிக்க முடியாது பிடிச்சிங்க பிடிச்சி கூட்டி போனேன் நான் பிடிக்க முடியாது ஆப்ரேஷன் நடக்குது நான் பிடிக்க முடியாது அதனால தான் சொல்லுது மாலை போடு 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 எடுத்து உனக்கு என்ன உடம்பு எடுத்து என்ன வேணும் பிடிக்க சாப்பிடுங்க உனக்கு எடுத்துக்க என்ன வேணும் அவ்வளோவா அவ்வளோவா ஏதோ எங்களால் முடிஞ்சது உனக்கு பண்ணிடுறேன் அதே மாதிரி மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ உன் நாமத்துல சரி பண்ணி தரணும் தண்ணியில நாமத்துல ஆமா உன் பேரும் போல நடக்கணும் இருந்தா சந்தோஷமா இந்த உங்ககிட்ட சின்ன அணிநட்டு போட்ட வடையை எடுத்து மக்கள் தருவேன் நான் கோச்சிக்கிறாது என்ன இப்பயே சொல்லிடுறேன்னா ஏன்னா மக்களுக்கு தரணும் அது எனக்கு கேட்டுக்கிறல வேலை இடத்துல கோச்சிக்கிட்டீங்கன்னா என்ன பச்சது மக்களுக்கு தரணும்ல வடைக்கு சொல்லணும்ல அது மழை ஆளுகளாம் உங்களுக்கு வடைய வச்சு என்ன நமக்கு வச்சுக்கலாம் மக்களுக்கு தான் அந்த மகளுக்கு அம்மா கூப்பிடுங்க ஐயர் இருந்தா கூட்டு வாங்க கூப்பிடுங்க வந்து கொடு ஹலோ ஹலோ என்ன சாப்பிடுப்பா எடுத்துக்கா நீ எடுத்துக்க இல்ல இல்ல இன்னைக்கு நிலைமைக்கு உனக்கு உன்னுடைய இதுதான் நீ எடுத்துக்க ஏன் வேணும் என்ன வேணும் லட்டு முதல்ல லட்டு இல்ல இல்ல சாப்பிடு அங்கேயே நிக்கிறீங்க சாப்பிடுதான் சாப்பிடலாமா எல்லா குழந்தைங்க பண்ணிவிடு செய்யறாங்கல்ல அழுக்கு பார்த்தாரு வாடானா யாருங்க பழி வேலை செய்யுங்க பாதி பாதி இதுக்கு சேர்த்து பாதி தரணும் ஆள் வந்து தரணும் கட்டு கொடுங்க கொஞ்சம் ஏறா கொஞ்சம் ஏறா
கட்டையை கட்டி வாங்க. போது கூட பொருள் தரேன். போது கொடு. இந்த என்னவே கொடு. அது கொஞ்சம் நம்ம கை வைக்கிறாங்க. பழையலாம் கடைக்கு போனீங்கன்னா ஒன்று ஒன்று தான் அது இருக்குதா அது இல்லை பணியிட செய்யணும் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பதம் மாற்றி எடுத்துருப்பான். கொஞ்சம் தொலைச்சி இருந்தா கொடுத்துட்டியா அவனுக்கு பண்ணி சொல்லி எல்லாத்தையும் கொடுப்பா. அப்படியே சும்மா வேகமா கொப்பு தாய் ஓடி போகலாம். பிடிச்சிக்குமா? நீங்க தான் பிடிச்சிக்கிறத கேமரா மறைக்கிறேன். ஆனந்தமா இதே மாதிரி மக்களுக்கு கணக்கு எடுக்கணும், மூச்சு வாங்க விலைக்கு கொஞ்சம் பண்ணி கொடுக்க மக்களுக்கு பாவம் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா நான் பண்ண எனக்கு ஆப்ரேஷன் மக்களுக்கு தெரியாது. நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க மக்கள். இந்த ஆஞ்சா பண்ணி நான் எடுக்கிறேன் மக்களுக்கு அப்படி என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க மக்கள். என்ன பண்றது? சரி ஆனந்தமா ஆனந்தமாண்ணே பத்தாது முரளி ஒரு தட்டு எடுத்துக்கியா வாடகை எடுத்துக்கடா. ஒரு வாடகை சொல்ல துளசி வெளியே போட்டுமா மலை உள்ள போட்டு நல்லா ரெண்டு குனி சொல்றேன். குனிமா வர குனிமா குனிமா
கையை மூடி தரல பாரு இருக்கான்னு பாரு கையை மூடி கஷ்டமானது எப்படியாச்சா ஏன் போற மறுபடி தானே எவ்வளோ பாரு பாருங்க நடந்து பாரு கொஞ்சம் உள்ள பாருங்க ஏமா அந்த கை இந்த காய் இடி போச்சான்னு பாரு மோள சொல்லலாம் அரை கை தட்டு நல்லா இருந்துச்சு மக்கள் நல்லா இருந்தா கை தட்டு பாரு பாரு போச்சா எத்தனை வருஷம் பார்த்து இது நெத்தியில நாமத்தை வை வீட்டுல போயிட்டு சுடுதண்ணி எண்ணெய் போட்டு உருவணும் சுடுதண்ணி வச்சு கீழே வச்சு ஒத்தனை கொடுக்கணும் சேர்ல உட்காராது கீழே போறீங்க கட்டில் காலை நீட்டும் மடக்கி பண்ணிட்டேன் இதை நெத்தியில கொஞ்சமா போட்டு பழகிக்கும் அப்படி எடுத்துக்க பாண்டியாங்கல்ல பொன்மாரிலேருந்து வரோம். கை காலெல்லாம் வலி, கழுத்தை இழுக்குது, முட்டி கொடைச்செல்லாம் கொடையுது. எவ்வளோ வருஷமா இருக்கு? ஒரு வருஷமா இருக்கு. ஒரு வருஷம். ஆமாம். ரெண்டு பேருக்குமே வலியா? ஆமாம், ரெண்டு பேருக்குமே வலி. எப்படி தெரிஞ்சது ஐயா? அது ஒருத்தவங்க சொன்னாங்க, சொன்னாங்க வந்தோம். வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு? இப்போ தானே செய்தாரு, கொஞ்சம் மாதிரியே தெரியுது. குறைஞ்ச மாதிரி குறைஞ்ச மாதிரி இருக்கு. நிறைய இடம் போய் பார்த்துருக்கீங்க? நிறைய இடம் போய் பார்த்துருக்கேன். எனக்கு இது தெரியாது. சரிங்க. குறைஞ்ச மாதிரி குறைஞ்ச ஐயா எதுவும் காசு வாங்கல? இல்லை. நீங்களாம் கொடுத்து? ஆமாம். கை கால் அடிக்காமா திரும்ப கால் பாருமா நான் சொல்றத உனக்கு செய்யற மாதிரி கத்தாதிக்காது. என்ன கை வேணா கையும் பிடிச்சா போகலன்னு சொல்லுது. அப்படி சொல்றது வேற என்ன இருக்குது? ஒன்னா சொல்லு. அது தள்ளு பாருங்க. புடவை கீழே விடுமா குட்டி பாருமா. ஏமா தம்பி ஏதாவது முட்டி வலியா முட்டி வலி சொல்லுமா? ஏமா கத்த வைக்கிற? இது போச்சாமா? வேற படிக்குது அது சொல்ல ஒன்னா சொல்லலாம். பழமிதி ஒன்னா ஒரு அடி போச்சு ஒன்னா சொல்ல எடுத்துக்கிறேன்னு நான் இருக்கான் பாரு. வேற மாதிரி படி திரும்ப அப்படி சொல்லு ஒன்னா சொல்லு எடுத்துக்கிறேன். தள்ளி இருக்கு தள்ளி போ. இருக்கான் பாரு. பாரு சொல்லுவோம் சத்தமா நான் சொல்ற நல்லா கேட்டுக்கிறேன். வீட்டில் போட்டு எண்ணெய் போட்டு லேசம் உருவு முக்கியெல்லாம் உருவு கீழே விட்டு கீழே விழுந்தீங்கள விழுந்து இல்லையா சொன்னையா கிட்ட நீ அதை தான் உனக்கு எனக்கு வச்சுக்கிட்ட வித்தியாசம். எண்ணெய் போட்டு உருவு சுடுதண்ணி வச்சு நல்லா ஒத்தனை போடு. நெத்தில நாமத்தை வை. பக்கத்தில் நேர் கொடுக்கல இல்லையா அதை கும்பிடு. கண்ணுகள் ஆசிரியர் மொழி கூட கத்த முடியாது. பூச்சி வாங்குது என்னால பணம் தெரியும். புரியுதா? ஃப்ரீயாச்சா? 10 வருஷம் வழி போதுமா? ஒசூர்லேருந்து வரேங்க. ஒசூர்லேருந்து. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கை கால் வலி, இடுப்பு வலி 10 வருஷமா இருந்துச்சு. 10 வருஷமா இருக்கு. இப்போ ஃபோனில் பார்த்துட்டு வந்தேன், யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தேன். வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? வந்ததுக்கு அப்புறம் இப்போ பரவாயில்ல. முன்னே நிறைய வலி, உட்காரவே முடியல கீழே. இப்போ பரவாயில்ல. இப்போ பரவாயில்லைங்களா வலி? பரவாயில்ல. அடுத்த தடவை வருவீங்களா? வருங்க. எங்க வழியா பீச்சியா என்ன பண்ண செய்ய காலு தூக்கு
தூக்கு கை தூக்க பாருங்க தூக்க முடியாது கை எப்படி தூக்க பாருங்க என்னாச்சு தூக்கு இந்த கை தூக்கு. தூக்கு அந்த கை தூக்கு ஆச்சா தூக்க முடியாது கை பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணேன் ஜோரத்தை கை தூக்க கை தூக்க மூச்சை கையா அப்படின்னு தூக்கி காடு அவன்ல காடு சொல்லு பாருங்க இந்த மண்ணுக்கு அவ்வளோ பவர் நான் காசை போகிறது இல்லை மக்கள் செல்வாக்காக மக்கள் செல்வாக்கப்பட்டேன் நான் உங்களை மாதிரி அவ்வளோ வாழ்த்துறது நான் இருக்கிறேன் இல்லை ஓப்பனம் பண்ணிப்பாங்க கையில் 5 ரூபா பண்ணிக்கிறேன் எனக்கு போய்க்கு 3 லட்ச ரூபா செலவு யாரும் கேட்டுருப்பாங்க கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட வாங்குறேன் உங்கள்கிட்ட சாப்பாடு போடுறேன் டீ தரேன் எல்லாமே செய்வேன் பிரியாஷா கிட்டவா வீட்டில் போயிட்டு என்ன இந்த மாதிரி விஷயம் உருவணும் நான் உருவ முடியாது நல்லா மூச்சு வாங்க நல்லா கேட்டு நான் சொல்ல தப்பானிக்காதீங்க நல்லா வயிற்று வரதுல எல்லாம் உருவணும் ஊறி விட்டு நெட்டில் ஒடிக்கணும் ஒடிக்கணும் சேரில் உட்கார வைக்காதீங்க கீழே உட்கார வைங்க ஆ தூக்குப்பேன் ஆமா பார்த்து சொல்லுங்க ஆ இவர் எப்படி தேங்குதுங்க நாங்கள் விட்டு விட்டு விட்டுப்பா ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கிறேன் வெயிட் டைம் சொல்லுங்க ஆ பிடிச்சதான் ஆகும் ஓகே கல்லு பிடிக்கிறேன் கீழே உட்காரு எப்படி சேருங்க சேரில் உட்கார சொல்லி சேரில் தூக்கிடுமா தம்பி முரளி எங்க போனா கையில் முடியல முடியல அதை விட்டு மட்டதை விடி புரிச்சா புரியலையா காலை கொஞ்சம் லூசா மாறு நீங்க போடுங்க விடுங்க நீங்க விடுங்க நீங்க கால் மட்டும் லூசா விடுங்க தேசம் நடந்து போ விடுமா விடுமா ஆரம்பிக்காதீங்க நடந்து போவாரு சேர மடக்குங்க நடந்து போயா நடந்து போயா கை கீழே தொங்க விடு கையை தொங்க விடு கீழே வாங்க வா கையை தொங்க விடுங்க கையை கீழே விடு எப்படி இருக்கு வாய்த்தான் சொல்லு நல்லதா எனக்கா சொல்லாத உனக்கு எப்படி இருக்குப்ப சரியா வீட்டுல போயிட்டு சாத்து மத ஐயாவது வீட்டு எங்க பாருங்க எண்ணெய் போட்டு உருவணும் இங்க எப்படி இருந்து கட்டு அடிக்கணும் ஒரு நாளைக்கு 5 வேலை 6 வேலை எண்ணெய் போட்டு உருவிட்டு சொல்லி சொத்தனம் கொடுக்கும் சரியாயிரும் சேரில் உட்கார கீழே உட்காருங்க இது வைக்க இது கை வலிக்குது முட்டி இருக்கா முட்டி எடுக்கலாம் பாரு இல்லையா வேற ஒன்றுது வேற என்ன வழியே டிக்கெட் பாரு இருக்கா ஐயா இருக்காமா நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம் திருச்சி திருவரம்பூர்லேருந்து வரோம் அவர் கை கால் வரல அதுக்காண்டி வந்தோம் இப்போ பரவாயில்லன்றாங்க ஐயா நல்லபடியாக பார்த்து கொடுத்துட்டாங்க எனக்கு 6 மாதமாக அவருக்கு வரல இருக்குது நானும் ஆஸ்பத்திரிலாம் கொண்டு போய் பார்த்துட்டேன் இன்னும் சரியாகலை ஐயாட்ட யூடியூப்பில் பார்த்தோம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க நாங்கள் போயிட்டு வந்தோம் நீங்களும் போயிட்டு வாங்கன்னாங்க கூட்டிகிட்டு வந்தேன் திருப்தியாக இருக்குது நாங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கு அந்த கையை பிடிச்சி சொல்லுங்கள் வந்ததுக்கப்புறம் நம்பிக்கை வந்திருக்கா நம்பிக்கை இருக்கு நீங்கள் விடுங்க நான் பிடிச்சி
நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதுக்கு நீங்கள் வெளியெல்லாம் பார்த்துருக்கீங்களா நிறைய இடத்துல? பார்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். பரவாயில்லைங்க ஒன்று தண்ணி எடுத்துக்க பாண்டி வர இருக்கா பாஸ் சொல்லு இருக்கா 30,000 ரூபா காசு கொடுத்துருக்காரு வழி கட்டுன்னு வர எனக்கா சொல்ல போனா போதுமா என்னை நம்பி வாங்க நான் செய்வேன் ஏன்னா எனக்கு ஒத்துழைக்கணும்னா ஆஞ்சு ஆப்ரேஷன் ஆர்டர் அவ்வளோ பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கஷ்டம்லாம் பண்ணினா உங்களுக்கு நல்லா சொல்லுங்க நம்ம சாப்பாடு இருக்குது சாப்பிட்டு போங்க டீயும் தரேன் உங்களுக்கு கசி தரேன் என்னால் முடிஞ்சது தான் செய்ய முடியும் இல்லையா சொல்லுது இதை சொல்லுறேன் இருக்கா திரும்புங்க இருக்கா பாருங்க சுத்தமா இருக்கா ஒரு வண்டியில் வந்து வரணும் ஓட்டு எடுத்துக்க ஐயா வழி வரக்கூடாது சொல்லி தடவு எங்க வரையா இப்படி தடவுங்க நெத்தில சின்னதாக வைங்க இதை களை குடிங்க கொஞ்சம் போல சொல்லி வச்சுல சொல்றோம் பிரியாக்க போது ஒத்துக்கணும் பிரியாக்கா இல்ல அவங்க போனா ஆஃபீஸ் செலவு பண்ணி கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அப்படியே கொடுங்க பேட்டி கொடுத்து போங்க ஒன்றும் தெரியல என்ன அர்த்தம் அது சொல்லு வழி சொல்லு உட்காந்து எதிரின்னு தான் சொன்னேன் கண்கட்டி தெரியல இந்த திருநாமத்தில் நான் பண்றேன் நீ தர காசுல தருமத்தில் புண்ணியத்தை மக்கள் ஐயா எப்படிங்க சரி 2 வருஷமா வந்து இடுப்பு வலி இருந்துச்சு. நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அந்த கப் ட்ரீட்மெண்ட்ல இருந்து எல்லா ஹோமியோபதி எல்லாமே எடுத்து பார்த்தோம். எதுவும் சரியாகல. கொஞ்ச நாள் சரியாக இருக்குமா இருக்கும், அப்புறம் வந்துடும். ஆனால் இப்போ இங்கே ஐயா கோயிலுக்கு வந்து இப்போ வலி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப இல்லாத மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. வலி போன மாதிரி இருக்குது. அப்படி ஃபுல்லாக முதல் தடவை வரோம். நம்ம இது யூடியூப்பில் பார்த்தோம். யூடியூப்பில் எங்கள் அம்மா பார்த்து சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது கோயில் இருக்குது அப்படின்ட்டு. சரி நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தோம். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து இடுப்பு வலி இருக்குது. கீழே உட்காந்து மேலே எந்திரிச்சோம்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் தூரம் குனிஞ்சிக்கிட்டு தான் போகணும். நிமிர்ந்து நடக்க முடியாது. அந்த மாதிரி வலி ஒரு 6 மாதமாக இருந்துச்சு. இப்போ ஏற்கனவே ஐயா கோயிலுக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து பண்ணதில் வந்து வலி குறைஞ்சிருக்கு. கீழே உட்காந்து எந்திரிச்சோம்னா முடியாது. இப்போ நல்லா இருக்கு. ஆமாம் வலியோடு தான் வந்தாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. வலியாக இருக்குது. உட்கார முடியும். உட்காந்து எந்திரிக்கும் போது இப்படி குனிஞ்சிக்கிட்டே தான் போகும். அது கொஞ்சம் தூரம் இருந்தால் நிமிர முடியும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த மாதிரி இடுப்பு வலி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வெளியே தைலம் தேய்ச்சி கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்ருக்கேன். ஒன்றும் கிளியராக இல்லை. இப்போ ஐயா கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் அது கிளியராக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷம் நம்பிக்கையோட தான் வந்தோம். நம்பிக்கையோட இருக்குது. ஆமாம் பேமெண்ட்லாம் எதுவுமே வாங்குறது கிடையாது. அவர் நமக்கு வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணுறதுமெல்லாம் அன்னதானம் இந்த மாதிரி சில இதுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம விருப்பப்படுற என்ன இது பண்ணுறோமோ அது பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்தியாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி போய் தான் மாட்டிக்கிறீங்க. தலைவலிக்குதா? இருக்கான்னு பாருப்பா. இருக்கா? உங்களுக்கு ஐயா கேட்க யாரும் தொடர்பான்னு இருக்கு. அந்த அளவுக்கு கேட்டுருக்கோம். இருக்கான்னு பாரு கைகள் வழி. பாரு வந்து பச்சை பச்சா கூட இங்கே ஒசூர்லேருந்து வரும். தலைவலி ஒரு 2 மாதமாக இருந்து இருக்குது. இப்போ ஐயா கிட்ட வந்த பின்னால் இப்போ கிளியராக இருக்குது. நல்லபடியாக இருக்குது. 2 மாதமாக இருந்து நிறைய இடத்துல 2 மாதமாக வந்து நிற்காமல் இருந்த தலைவலி நிறைய ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் பார்த்தோம், சரியாகலை. ஐயா கிட்ட வந்த பின்னால் இப்போ நல்லாயிருக்கு. அதை இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த வலியெல்லாம் இல்லை. ரிலாக்ஸாக இருக்குது. நான் என்னால் முடிஞ்சது நான் செஞ்சுட்டு போகிறேன். இல்லை அவர் எதுவும் கேட்கல. நான் எங்கள் விருப்பம் போல் நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். சொன்னாரு. இப்போ 3 வருஷம் இருக்கு. ஹாஸ்பிட்டலில் பிபி செக் பண்ணியா? என்ன சொன்னாங்க?
இப்போ தலை வலிக்குது. அதான் நேற்று மட்டும் இப்போ என்ன பண்ணுது? அப்படி இருக்கான்னு பாரு. அப்பா வடம் பார்த்து என்னங்க கொடுத்துரு இருக்கா? பார்த்து வந்து பேசு. இல்லை போதுமா? எந்திரி இருக்காயா? வேற என்ன வலிக்குது? கை கால் ஆ கை வலிக்குது பின்னால் அப்படி திரும்பு. கல்லு இருக்கான்னு பாரு. இருக்கா? அதே மாதிரி நித்திர நாமத்தை வையே இது ஐயான்னு போட்டு வயல குழி வராது. வேறண்ணா இடுப்பு வலி முழங்கால் வலி பாரு பாரு அவ்வளோதான். இருக்கா? நடந்தா பாரா, நடந்தா போய் பாரா. நல்லா வேகமா போ, வேடி தூக்கி வச்சு நடந்து போ. கம்முன்னு நடந்து வரணும், மாப்பிள்ள மாதிரி நடந்து வரணும். நடந்து பார்க்கலாம். எப்படி இருக்கு? கொஞ்சம் வலி குறைஞ்சிக்குது. கொஞ்சம் வலி வலி இருக்கு தானே? வேட்டி விடு, ஏன் வேட்டி தூக்கி கட்டுறாங்க? இருக்கான்னு பாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போயிச்சா இருக்கு, அதை மட்டும் சொல்லணும். கேள்வி மட்டும் பதில் கிட்டவா. பாரு வாய் தொடர்ந்து பேசு. போச்சா? வேற என்ன? தள்ளி தள்ளிப்போ தள்ளிப்போ. இருக்கான்னு பாரு. பச்சா இருக்கா? படி திருப்பத்தூர். சொல்லு போ, பேடி கொடு. நல்லா தெளிவா. நான் திருப்பத்தூர்லேருந்து வர்றேன். உடல் வலி, கை கால் வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி. ஐயாவை பார்க்கதான் வந்திருந்தேன். ஐயா கருணையினால் எனக்கு ஒரு அளவுக்கு பூர்ணமாக குணமாயிடுச்சு. ஐயாவை நினச்சினாங்க. என்னால் முடிஞ்ச தர்மத்தை நான் செய்வேன் கோயிலுக்கு. வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வந்த பின்னால் இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வந்து நல்லா இருக்கு. இங்கே வந்த பின்னால் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஐயா அன்னதானம் போடுறாரு. அன்னதானத்துக்கு முடிய உதவியை நான் செய்வேன். நானாக கொடுக்குறேன், மனசார கொடுக்குறேன். வாசப்படி யாரும் கூட கோலம் வந்துட்டு ஆறாம் வாசப்படி பிக்க எடுத்துட்டு போறீங்க. சவுண்ட குறைங்க, வீடியோ ஓடுது, சவுண்ட் குறைங்க 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 சொல்லிட்டு நானு. மூச்சு விடுங்க. போதுமா? மூச்சு வாங்கி சொல்லு. கை தடுங்க போது நல்லா கட்டுவோமா? திரும்ப திரும்ப நான் பார்த்துடுறேன். எவ்வளோ நாளைக்கு இது படி? ஒரு 6 மாசமா தள்ளி கீழே வந்து என் ஒட்டி வைக்க. ஆமா சாமி. அதெல்லாம் சொல்லியாங்கிட்ட விழுந்த மாட்டேன். கீழே குனி, கீழே குனி. இருக்கான்னு பாருமா, இருக்கான்னு பாரு. படி இல்ல சாமி. இல்லையா? வரணும் திரும்ப. வேற என்ன பண்ணுது? இந்த கால ஆபரேஷன் பண்ணிட்டேன். ஆபரேஷன் பண்ணியா? இந்த இதை பண்ணிட்டேன், இது செய்யணும்னாங்க. அது கூட என்ன பண்ணுது? ரொம்ப வலி, மடங்குறதில்ல. மடக்கி உட்காந்து மடக்கி இப்ப பார்த்துலாம். கீழே உட்காரத்துக்கு முடியாது. உட்கார வைக்கிற எடுப்படுத்த கை பிடி உட்காரட்டு. இப்படி மூஞ்சி வச்சு கண்ணு விட்டு மடக்கு. மடக்கு இப்ப மடக்கு. மடக்கு கீழே மடக்குது. கீழே போடுமா காலை. கீழே கீழே போடுமா. வரதா வரியா? காலை தொடலாமா?
சொல்லலாமா வேணாமா? எனக்கு சொல்லுவாங்க லேடிஸாக கை பண்ணுவாங்க. கேட்டு தான் செய்யணும் எதாக இருந்தாலும். எனக்கு வீடியோ இருந்தாங்கல்ல என்னவா அதை கேட்டு சேர்த்தப்படி முடி கட்டி நம்ம வைத்தியம் பண்ணுறோம் பார்க்க தப்பா தெரியும். என்னப்பா சொல்லு தப்பாயிட்டோமா ஒன்று சொல்லாத்தா நான் சொல்ல வேண்டிய வார்த்தை வீட்டில் போயிட்டு வீட்டுக்கு மடக்குதா அதான் வீட்டுக்கு மடக்குதா இப்போ மடக்குதா மடக்குதா மடக்குறா இதான் மடக்குறியா மடக்கு மடக்கு எப்படி ஆச்சா இந்த காலம் என்ன பண்ணுது என்ன பண்ணுது எந்திரி எந்திரி தாளம் எந்திரிக்கலாம் எந்திரி கையை ஓடி எந்திரி எந்திரிச்சா கை தட்டுவாங்க ஜோரம் இல்லை கை தட்ட மாட்டாங்க அதையும் சொல்லிட்டாங்க புரியுதா ஜோரம் கை தட்டாங்கம்மா பாரு சொல்லுங்க வீட்டில் போயிட்டு எண்ணெய் போட்டு உருவணும் சுடுதண்ணி வச்சு ஒத்தனை வைக்கணும் கட்டில் உட்காந்து கால் நீட்டு இந்த மாதிரி சேரில் உட்காந்து காலை குத்த வச்சுன்னா இந்த நரம்பு பிடிச்சிக்கிறேன் நடக்க மாட்டேன் சேரில் உட்காருமா சேரில் உட்காந்து நரம்பு பிடிச்சிக்கிறோமா கட்டில் உட்காந்து நீட்டுக்கு மடக்குங்க சரியா சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு போக யாரும் பட்டியா போகாது அப்படின்னு சொல்லிட்டேன் டீ போட்டு சொல்கிறேன் திருப்பத்தூர்லேருந்து வரோங்க திருப்பத்தூர்லேருந்து என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ எனக்கு ஒரு 6 மாதம் வந்து மூச்சு வாங்குறது மூட்டு வலி இப்போ ரொம்ப நாளாக இருக்குது இது இங்கே வந்ததுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா மடங்குட்டுது கால் இன்னும் யூடியூப்பில் பார்த்து தான் சொன்னாங்க அதனால் வந்ததுனால பரவாயில்ல சுமாராக இருக்குது நிறைய ஆப்ரேஷன் பெங்களூரு எல்லாமே எல்லாத்தாவும் போனேன் ஒன்றுமே எங்கேயுமே சரியாகல இங்கே பரவாயில்ல சாமி சுமாராச்சு மூச்சு வாங்குறதும் கொஞ்சம் இருக்குது பரவாயில்ல போக போக இதை சாப்பிட்டா சரியாக போயிடும் அந்த சாமி அருளால் நல்லா இருக்குது சாமி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முறை வந்துக்கிறேன் சாமி ஆமாம் சாமி திருப்தியாக இருக்குதா இப்போ ஐயாவை பார்த்ததுமே எங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு சாமி சரி இன்னும் எதுவுமே வாங்கலை சாமி நான் மொபைல்லேருந்து வரேன் எனக்கு இடுப்பு வலியும் தலைவலியும் இருந்தது ஐயா இப்போ தொட்டு இது பண்ணாங்க கொஞ்சம் குணமாயிடுச்சு வெளியெல்லாம் நிறைய இடங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை நான் அதிகமாக என்ன அலையில் நேராக இங்கே யூடியூப் பார்த்தா அதில் நேராக இங்கே வந்துட்டேன் முதல் தடவை வரீங்க? நம்ம முதல் டைம் தான் வரேன் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்க? இதான் இப்போ சரி பண்ணி விட்டுருக்குறாங்க ஃபுல்லாகவே குறைஞ்சிச்சிங்களா? இல்லை இருக்குது அவங்க சொன்ன மாதிரி நான் வீட்டில் போய் எனக்கு சில வேலைகள் செஞ்சால் சரியாக போய்டும் அவ்வளோதான் வந்து ஒரு திருப்தியாக தானே இருக்கு? வந்து திருப்தியாக இருக்குது சாப்பிட்டு போங்க நல்லா உங்க மாதிரி ஆட்டோ வாங்கி தான் தர்மம் பண்ணுறேன் நான் இருக்கணும் பாருங்க பாருங்க போச்சாமா வேற என்னமா இருக்கு காய் இப்படி கட்டிக்க உங்க வைத்தியம் பாருங்க வேற என்ன திரும்பி கை எடுங்க பாருங்க இருக்கணும் இருக்காமா ஒரு கை தட்ட மாட்டாங்க எனக்கு நீதான வேணும் ஆனால் ஒரு கைதறி மக்கள் கைதறி ஆள் இல்லை நான் தான் வேணுமா கூட வரதுல மட்டும் நான் வேணுமா ஒரு மக்கள் நல்லா ஆச்சு ஒரு பிரச்சனை தீர்த்து கைதறிட்டு வரான் சரியா போதும் போட்டு நான் போட்டு பாரு இதில் போட்டு இருக்கிறாத்தா வேலை அம்மன் வருவாங்க தெரியுமா தெரியும் எனக்கு அம்மனுக்கு தகச்சிட்டு அவன் வேலை வாங்க ஆமாம் வாங்கினேன் என் தங்கச்சி பொறுமையாக விழுந்துக்கூடாது வண்டியா விட மாட்டாங்க யார் நிற்காங்க யாரு 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 யாருங்க எவ்வளோ நாள் இருக்கிற கூட வருஷமா இருக்கப்பா எவ்வளோ நாளா
சொல்லத்தா 20 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். இருந்து ஏன் அந்த மாலை அப்படி கை வெளி கால் வெளி விடுறீங்க? அதான் அண்ணன்கிட்ட வந்தேன். அண்ணன்கிட்ட வாரது அண்ணன்கிட்ட எதுக்கு வந்தேன்? என்னையே பதம் பார்க்கறல்ல, அதுக்குதான் நான் வந்தேன். சூடா இருக்குல குத்துறதானே என்ன பதம் பார்த்துருக்க, அதுதான் உங்ககிட்ட வந்தேன். ஒண்ணுமே பதம் பார்க்கறாங்களா? சந்தோஷமா? இந்த வழியா அதுலதான், அந்த வழியா இந்த வழியா அதுலதான் இப்ப இருக்கா வழி இருக்கிற பாரு. இது விட்டுல வெளியே போனா எல்லாம் போயிருமே. சந்தோஷமா? சந்தோஷப்பா. என் கூட இருந்து நடக்கு மக்களுக்கு வந்து நாமத்தெல்லாம் சரி எல்லாம் கொடுப்பேன். உனக்கு நோய் நொடி இல்லாம ஆக்கிடுவேன். இது வந்து உனக்கு நோய் கிடையாது. இதுல உனக்கு நோய் எல்லாம் கிடையாது. வேற ஒரு இதுல வந்தது. இந்த எல்கையை விட்டு உனக்கு ஒரு கோட்டையை சீக்கிரமா ரெடி பண்ணி நான் தந்துருவேன். செய்வேன். என் அண்ணன் இன்னும் ஒசரம் ஏறி உட்காருவார். நான் ஏமாத்துறேன்னா நல்லது பண்றேன் மக்களுக்கு. இல்ல நீ ஏமாத்த, நீ ஏமாத்தலன்னா அன்னத்துக்கு பஞ்சம் வந்துரும். நீ ஏமாத்தலன்னு சொல்ல மாட்டேன். இப்பயே சாப்பாடு இருக்குது, டீ இருக்கு, எல்லாத்துக்கும் அண்ணன் குடுக்குற. அது எந்த வழியில குடுக்குறேன்னு எனக்கு தானே தெரியும். அந்த அண்ணன் குடுக்கறனால நீங்க ஆபரேஷன் பண்ணாம 50 வந்ததுன்னா கூட 50 போட்டு தான் நீ செய்யற. அதுதான் மக்கள் பண்றேன். இன்னும் அப்பதான் செய்யற, இன்னும் செய்வேன். இன்னும் கோடீஸ்வரனா வருவேன். கோடீஸ்வரனா மண்டபம் கட்டி ஒரு கோயில் கட்டு மண்டபத்தை கட்டி எனக்கு அண்ணனுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்து மக்களுக்கு நல்லது பண்ணணும். கண்டிப்பா நடக்கும்பா. அது சீக்கிரம் பண்ண நல்லா இருக்காதா? கூடி சீக்கிரம் நடப்பேன். நீ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்த, ஒரு கோட்டை பார்த்துட்டு இருக்க, அந்த கோட்டையை ரெடி பண்ணி தாரேன் உனக்கு. இந்த பக்கம் மாத்தி வைக்கிறேன். கண்டிப்பா தாரேன். சுத்தி இருக்கிற மக்கள் மத்தியில என் அண்ணன் இதை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. பக்கத்துல இருந்து அந்த மக்கள் பார்வையில இருந்து காட்சிய கொடுத்து உன்னையும் தூக்கி பேர் வாங்கி இன்னும் இருக்கு உனக்கு. உனக்கு நோய் வராதுப்பா. இது ஒரு கண்டஸ்டி கழிக்கு மாதிரி உனக்கு கொண்டு நீதான் அண்ணன் நாமத்தை போட சொல்லி சொல்றேன்ல. அதே மாதிரி துளசி தீர்த்தத்தையும் சேர்த்துக்கோ. சேர்த்து நீ அந்த டெய்லி குடி. என்னைய கூப்பிட்டு இருக்கிறதுனால நான் எனக்குள்ளதையும் சொல்லுவேன். என் தங்கச்சிக்குள்ள காப்பியும் டெய்லி ஒரு எனக்கு சாப்பிடு. சாப்பிடு, ஒண்ணும் வராது. இது உனக்கு ஒரு கந்துஷ்டி கலப்பு மாதிரி. உன்னை போட்டு கொண்டு போய் ஆத்துல கொண்டு போய் போட்டு கொண்டு வந்து விட்ட மாதிரி அவன் படுத்துட்டான் 4 பேர் சொல்லிட்டான். சொல்லிட்டான். அதனால அது ஆள் தேர மாட்டாங்க. முடிஞ்சது நினைச்சிட்டான். இவன் வரமாட்டான். போனோம் வந்தான். அவனுக்கு முடிஞ்சது சொல்லி 1 மாசத்துக்கு மேலே ஆயிட்டு. ஆனா நீ எந்திரிச்சு வந்துட்ட. இப்ப ஐயோ வந்துட்டானே. நாங்க அக்கா தங்கச்சிமா எத்த வேணும் இருக்கோம்ல. நீ எங்க அண்ணனா இருக்காரு நீ நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். உன் வீட்டுக்குள்ள என் தங்கச்சி வச்சு இருக்கா தெரியுமா? தெரியுமா? எல்லாரும் இருந்து உனக்கு சுத்தமா ஆக்கி உனக்கு இப்ப வயிறும் காந்தல் கொடுத்துருக்கு. வயிறு காந்தல் இருக்கு. அந்த காந்தலுக்கு இந்த காப்பை அரிசிட்டு 2-3 இலை எண்ணெய் எடுத்து சாப்பிடு. காலையில அந்த புண்ணு ஆறும். அன்னத்துக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு ஆக்கி மக்களுக்கு வராற பசி கண்டிப்பா நான் கொடுப்பேன்ப்பா. இந்த நாமத்திலே தீர்வு எனக்கு. நான் ஒருத்தர் மாதிரி நமக்கு ஏமாத்துற வேலையா வேணும். இந்த நாமத்திலே ஐயா உண்டு தெரியுமா? தெரியுமா? என் அண்ணன் கூட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? அண்ணன் இருக்கா தெரியுமா? நான் உன்னை பார்த்ததுமே என் அண்ணன் காட்சி கிடைச்சு 4 ஆயிட்டுன்ட்டு நான் இன்னைக்கு ஓடி வந்திருக்கேன். தெரியுமா? 5 வருஷம் ஆச்சு எங்க அண்ணன் காட்சி கிடைச்சு எனக்கு. சந்தோஷம் சந்தோஷமா கிடைச்சிருக்குப்பா. மக்களுக்கு நாமத்துல எந்த நோயும் தீரணும். ஒண்ணும் வராது. சந்தோஷமா நீ இன்னும் பண்ணு. பேர் வரணும். நீ கெட்ட பேர் வரணும். நிறைய வருது. உனக்கு நிறைய கோடி கணக்குல பேர் வரும். எங்க இருந்தெல்லாமோ உனக்கு வருவாங்க. வெளிநாட்டுல இருந்தெல்லாம் உனக்கு புகழ் வரும். அந்த அளவுக்கு உனக்கு புகழும் பேரையும் கொடுத்து சரி ஆகும். சரி ஆகும்பா. அந்த சொல்ல கேட்டா இன்னும் வந்துட்டு இருக்காங்கப்பா. 7 மைல் தாண்டினாலும் 7 கடல் தாண்டினாலும் இந்த எல்லைக்கு வருவாங்கப்பா. ஆனா கூடி சீக்கிரத்துல இந்த கோட்டை உனக்கு கிடையாது. வேற கோட்டை தான். கூடி சீக்கிரத்துல இதே மத்தியில இந்த மக்கள் மத்தியிலேயே உனக்கு வாங்கி கொடுக்குறேன். ஆனா உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு எதிரி இருக்கா. எதிரி இருக்கா. அவ்வளவு முதல்ல சோழியா முடிக்கணும்.
அண்ணன் நீதான் பாத்துட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? அடிக்க பாரு உனக்கு அடிக்க பாரு அவளை கொஞ்சம் ஓட விட்டுருக்க அப்படியா? வச்சுக்கல்ல அவளை கொஞ்சம் ஓட விட்டுருக்கேன் அதுக்காக. அது பாவம் என்ன, அதனால கொஞ்சம் ஓடட்டும். யார்கிட்ட துரோகம் பண்றனா? இல்ல இல்ல, யாராவது காசு அவ்வளவு அண்ணன் துரோகம் பண்ண மாட்டாரு, அண்ணன் பிள்ளைகளையும் பண்ண விட மாட்டாரு. இல்லைன்னு பரவாயில்ல போங்க. அவ்வளவுதான் என்னுடைய. நான் என்ன சொல்றேன், 50 வந்தா நீ கூட 50 போட்டு அண்ணன் குடுக்குறேன். கடை மாதிரி கடை கட்ட முடியும், ஆள் வந்து கொடுக்க முடியும். கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும்பா. என்ன வேணும் சாப்பிடுறது? ஓகேதான், அதெல்லாம் பாக்குறாங்க. எடுத்து என்ன கேட்டு என்ன கேட்டு என்ன வேணும்? சோதா என்ன வேணும் சொன்னா தானே மரியாதை இல்லை. மக்கள் நிற்கிறாங்களே என்ன வேணும் சொல்றது? சொல்றேன் எனக்கு மஞ்சள் பால் கொடுப்போம். மஞ்சள் போடா இந்த இப்படி இப்படி எல்லாம் முடிச்ச உடனே இதே ராவு படுக்க போது தனியை சுத்தி முக்குல வீசிட்டு வந்து படு செய்யறேன். ஆமா செய்யறேன். செய். 3 முக்கு இருக்கு இந்த இடத்துல. 3 முக்கு இருக்கா? 3 சந்தி இருக்கா? போ அங்க இருந்து எரிஞ்சிட்டு வந்து கடைசி சந்தியில எரிஞ்சிட்டு கைய கால கழுவிட்டு நாமத்தை போட்டுட்டு படு. கூடி சீத்துல கோட்டை எழுப்பி கொடுத்துருவேன். கீழே தள்ளி விட்டுறாத. ஏன்னா தண்ணி குடிச்சு மயக்கம் போட்டு கீழே வந்துருக்கூடாது. நிக்கணும் அப்படியே நீங்க. நான் விட மாட்டேனே. நான் விட மாட்டேனே. சரி சரி கொஞ்சம் நின்று குடி நின்று குடி நின்று குடி குடி. சந்தோஷமா? சந்தோஷப்பா. அப்படியே இருக்கா? இழுத்து அப்படியே நிக்கணும். அதான் தங்கச்சி சந்தோஷமா? உங்க மேல இருக்க உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். இப்ப எடுத்தாச்சு. சரியாச்சா? கை கல்லாம் இந்த பையன் பையன் பேர்ல கை தூக்க முடியாம கை வலிப்பா. 2 வருஷமா இருந்தது. 2 வருஷமா இருக்கு. பார்த்தோம், அதெல்லாம் ஒன்றுமில்ல, அதில் ஊசி போடணும் அப்படி இப்படின்ட்டாங்க. அது சரிப்பட்டு வராது அப்படின்னு. அப்போ இவரோட இதாக யூடியூப்பில் பார்த்துட்டு இவரை போய் பார்த்துக்கலாம், ஐயாவை பார்த்து சுகப்படுத்திக்கலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே ஐயா முடியல. இப்போ தான் முதல்ல வர்றோம். ஆமாம் இப்போ தான். நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தருமத்துக்கு கொடுத்துக்கிடுவேன். கையால பிடிச்சு தூக்கியா? தூக்கு 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 வரேன். தூக்குன்ற நீ தூக்கு 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 தூக்கு. ஏமா உட்கார கூப்பிடுறேன். எதுக்கு அந்த மாதிரி தூக்கி வரீங்க? கை கொடு. ஏமா உட்கார வேண்டாம். படுத்து திரும்ப கூப்பிட்டு வரீங்க. இவங்க முன்னாடி உட்கார செய்யலாம் பாக்குறீங்களா? இருங்கன்ற அதுலேயும் பார்க்குறீங்க. டேய் உட்கார போய் கொஞ்சம் உட்காரு. வரேன் கூப்பிடுறேன். உங்களை அடிச்சுதான் நான் பண்ணி டென்ஷன் ஆகாது. நான் பேசக்கூடாது, கத்தக்கூடாது. நான் சொல்றது கையெழுத்து கும்பிடுறேன். உட்காருங்க போங்க. உட்காரு வரேன். அது முன்னாடி வந்து போக வேண்டியதானே. கொஞ்சம் உட்கார போறேன். உட்காரு ஒரு 5 நிமிஷம் உட்காரு வரேன். ஏய் உட்காரா கருவாடு. தூக்கு தூக்கு. பொறுமையா சப்போர்ட் பண்ணி தூக்கணும். 10 மாசம் கை உடனே தூக்கணும். கொஞ்சமா தூக்கி பாரு. இன்னைக்கு டைட்டன் ஊசி கிடைக்குதா வருதா வழியால் சொல்லு. ஆனா வருதா? எங்கேயோ போனாரு முடியல. குட்டி எப்படி இருக்கு? சொன்னாரா? வீட்டில் போய் நான் ரொம்ப பண்ண முடியாது. நாட்டு ஆப்ரேஷன் பண்ணி சொன்னில்ல. இங்கிருந்து நல்லா எண்ணெய் போட்டு அப்பா சும்மா லேசா தொட்டுட்டு உருவணும்.
இங்கே நல்லா இருக்கும் இங்கே நல்லா நீங்களே தேங்காய் போய்விட்டு சுடுதண்ணி வச்சு சுத்தணும். ஒரு நாளைக்கு 5 வேளை 6 வேளை போடுங்க. ஃப்ரீயாக வேறு என்ன பண்ணுது? கால் என்ன பண்ணுது? அந்த சேரை போட்டுருக்கணும். சேர் வித்த கொடுக்கணும். தள்ளி வாங்க அப்படியா அது இப்படி வந்துருங்க சேர் நீ தள்ளி போடுறது என்ன பண்ணுறது? கொடுக்குற போகிற பொறுமையா கால் நீட்டுங்க. நீட்டு அதுக்கு மேலே அதை நீட்டு முடியாது. நீ தள்ளி அதை தள்ளி போடியா நீட்டு நீட்டு பார்க்கலாம். நீட்டு நீ நீட்டு வரேன் பேடா நீட்டு வரும். இங்கே வந்தாலும் நல்லா வேலை செய்யுங்க. சரக்கு அடிச்சா முன்ன தண்ணி அந்த கேள்வி நான் கேட்கல. அடிச்சியால்தான் கேள்வி. தொடாத தொட மாட்டாங்க. அதான் அந்த விளையாட கையை தான் இப்படியே தொங்க கையை அந்த கையை வச்சு இப்படி இப்படி ஒண்ணு இப்படியே தூங்கிடக்கூடாது. அதான் கேட்க மாட்டாங்க. சொல்றது நல்லா கேட்டுக்கலாம். அது சோதிக்கணுமா தீங்கக்கூடாதான். அப்ப ஏன் இப்படி தூக்கிக்கிறேன்? இப்படியே இப்படி நீ விரும்பி கொண்டு அப்படியே எப்படி வருதுங்க? இப்போ வரதான் வரலையா கை கீழே வரதான் வரலையாமா? அவனை தூக்கி வச்சுருவாரு. இப்படி வச்ச வழி அடி இப்படி இப்படி வச்சுக்கப்படியா இப்படி வரணுமா? அதே மாதிரி நீயே பண்ணணும். அப்புறம் இந்த விரல் இருக்குல்ல பிடிச்சி இப்படி இப்படியே ஒடிக்கணும். அது வரணும். சொன்ன செய்யுங்க. கையை கீழே விடுவா. இவ்வளோ விடுது பாப்பா. தொங்கோட்டுனடா அதுதான் எந்திக்க மாட்டேங்குது. விடுமா இருடா. அவர்கிட்ட வச்சுக்கிறேன். நீ எப்படியா சேலத்துலேருந்து வரோம். சேலம் மாவட்டத்துலேருந்து வரோங்க. ஒரு 10 மாதமாக கை கால் வரல, தூக்க முடியாமல் இருந்தார். இப்போ ஐயாட்ட காட்டி கொஞ்சம் கை மேலே நல்லா தூக்குறாரு. கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது பண்ணாங்க நல்லா இடம் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், எல்லா மருத்துவமும் பார்த்தோங்க. இப்போ ஐயாட்ட காட்டிருக்கிறோம். நல்லா ஆயிரம் சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓரளவு பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. நான் சேலம் மாவட்டங்க, அதுலேருந்து தான் வந்திருக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. நான் இன்னும் வருவேங்க. பலன் இருக்கு. அவரால் முடிஞ்சது சாமி செஞ்சிடறாங்க. எங்களால் முடிஞ்சது ஐயாவுக்கு சாமிக்கு செஞ்சிடறாங்க. இல்லை அவர் எதுவும் கேட்கறது இல்லைங்க. எங்களால் நாங்கள் முடிஞ்சது செஞ்சிடறோம், அவ்வளோதான். அன்னதானம் இப்போ அவங்க போடுறாங்க, நம்ம கொடுத்தா நாளைக்கு இன்னொருத்தவங்க போட போகிறாங்க, அவ்வளோதான். திருப்தியாக இருக்கு.